ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.2ல 8th சம் பார்க்கலாம். சரியா? வழக்கம் போல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை எடுத்து எழுதிக்கிறேன். 4x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் 3x பை 2 மைனஸ் 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சால்வ்டாக இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அன்சால்வ்டாக இருக்கு. ஆமாவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த 2வை ஒவ்வொரு டேர்முக்கும் உள்ளார இறக்குவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 2 2s are 4x ஸ்கொயர், அடுத்தது பிளஸ் 2 இன்டூ 3x பை 2, அடுத்தது மைனஸ் 2 இன்டூ 1 2. இப்போ இந்த இடத்துல இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? மிச்சம் என்ன இருக்கு? 4x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2. இப்போ பாருங்க, இது ரெண்டும் சேமா இருக்கா? அதை தான் அவங்க ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏன்றது எனக்கு ட்ரூ தான். ஓகே, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2m மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 2m பிராக்கெட் போட்டிருக்காங்க இஸ் ஈக்குவல் டு 2m மைனஸ் 5 பிளஸ் 2m மைனஸ் 5 இப்படி இருக்கு. ஓகேவா? இது ஒன்றும் இல்லைக்கண்ணா, இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்களேன். 2m மைனஸ் 5 மைனஸ் 5 பிளஸ் 2m. இதை எப்படி எழுதலாம்? 2m மைனஸ் 5, இந்த 2m இருக்குல்ல, இதை முன்னாடியும் இந்த மைனஸ் 5 இருக்குல்ல, இதை பின்னாடியும் எழுதலாமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் 9 மைனஸ் 5 இப்படி எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் 3 தான். மைனஸ் 5 பிளஸ் 9 இப்படி எழுதினாலும் அதோட ஆன்சர் 3 தான், மாறாது. ஆமாவா? இதை எப்படி வேணா எழுதலாம் தானே? அப்போ அதே மாதிரி இது ஒரு பொசிஷனை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் இதை செகண்ட்னு போட்டிருக்கேன். ஆமாவா? இப்போ இது பாருங்க, இது ரெண்டும் சேமா இருக்கா? சார் நடுவில் பிளஸ் இருக்கே, போட்டுக்குங்க. ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஓகேவா? ஒரு மாற்றமுமே ஏற்படாது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுமே எனக்கு ட்ரூ தான். பொறுமையா பாருங்க. ஓகே, ரெண்டுமே எனக்கு ட்ரூ தான். போத் ஏ அண்ட் பி இஸ் ட்ரூ தான். இங்க இருக்க ஆப்ஷன் ஆன்சரை முடிவு பண்ணிட்டு ஆப்ஷனை பாருங்க. ஓகே, ஸோ இந்த சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தம்ப்நெயில்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.